அனோட்டையும் கத்தோட்டையும் 1 2 3 4 ஆகிய எண்களின் சார்பில் இனங்காண்க. அனோட்டையும் கத்தோட்டையும் இனங்காண பார்ப்போம். இதில் அனோட்ட கத்தோட்ட இனங்காண்றா நான் அழகான சிம்பிளான மெத்தட் எல்லா இடத்தையும் பயன்படுத்துகிற மெத்தட் நாம் சொல்லியிருக்கோம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்டா அனோட் கத்தோட்ட இனங்காண்பதற்கு மின் வளங்கள் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் இப்படியாக கருதலாம், இது இப்படியாக கருதலாம். உங்களுக்கு தெரியும் மின் களத்தில் இது ப்ளஸ்ண்டா இது மைனஸ், இது ப்ளஸ்ண்டா இது மைனஸ். அவை இது ப்ளஸ்ண்டா ப்ளஸ் ப்ளஸ்ஸோட தான் இணையும், ப்ளஸ் ப்ளஸ்ஸோட தான் இணையும். ஆகவே இது ப்ளஸ், இது ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ்ஸோட தான் இணையும். ஆகவே இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது ப்ளஸ்னா இது மைனஸ், இது மைனஸ்னா இதுவும் மைனஸ், இது மைனஸ்னா இது ப்ளஸ், இது ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ்ஸோட இணையும், மைனஸ் இது மைனஸோட இணையும். மின் வளங்கள் அப்படிதான். ஆனால் இவை ஒரு 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 உப்பு பாலம் எதிர்முனை மாதிரி. இவை ஒரு களம் அல்ல, களம் அல்ல, இது வேற வேற. அவை இது அவை இங்கே இருக்கிற இது ப்ளஸ், இது இது ப்ளஸ், இது விளங்கிக்கொள்ளணும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ்ஸோட இணையும், மைனஸ் மைனஸோட இணையும். ஆகவே இதிலிருந்து அனோட் கத்தோட்ட தீர்மானிக்கப்படும். நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ்ஸில் இருந்து தான் மின்னோட்டம் போகும், ப்ளஸ்ல இருந்து தான் மின்னோட்டம் போகும். மின்னோட்டம் இங்கிருந்து தான் போகிற நம்மளுக்கு தெரியும். மின்னோட்டம் பாயும் திசைக்கு எதிர் திசையில தான் இலத்திரன் பாயும். மின்னோட்டம் பாயிற திசை இப்படியாக மின்னோட்டம் பாயுது, இப்படியாக மின்னோட்டம் பாயுது. ஆகவே இலத்திரன் பாயும் திசை எதிர் திசை, இலத்திரன் பாயும் திசை எதிர் திசை, இலத்திரன் பாயும் திசை எதிர் திசை. இலத்திரன் இப்படி பாய போகுது. நம்மளுக்கு தெரியும் டெஃபினிஷன், இலத்திரனை இழப்பது அனோட்டு, இலத்திரனை இழப்பது அனோட்டு. இது இங்கிருந்து இலத்திரன் இழக்குது, ஆகவே இது அனோட்டு. இது இலத்திரனை இழக்குது, இது ஏற்குது, ஏற்றதால இது கத்தோட்டு, இது கத்தோட்டுண்டா இது அனோட்டு, இது அனோட்டுண்டா இது என்ன கத்தோட்டு. ஸோ இது அனோட்டு, இது கத்தோட்டு, இது அனோட்டு, இது கத்தோட்டு, இது கத்தோட்டு. அல்லது உங்களுக்கு தெரியும் மின் பகுப்புல அனோட்டு ப்ளஸ் கத்தோட்டு மைனஸ், அது குழப்பம். அது அப்படி பார்த்தா இப்படியே பார்த்தீங்கன்னா சரி, இலத்திரனை இழப்பது அனோட்டு. ஸோ முதலாவது மின்வாய் அனோட்டு, ரெண்டாவது மின்வாய் கத்தோட்டு, மூன்றாவது மின்வாய் அனோட்டு, நாலாவது மின்வாய் என்ன கத்தோட்டு, நாலாவது மின்வாய் கத்தோட்டு. ஆகியவற்றின் அனோட்டையும் கத்தோட்டையும் ஆகிய எண்களை இனங்காண்க. இப்போ இனங்காண்றது விளங்கிட்டா அவங்களுக்கு. அப்போ முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ப்ளஸ் மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ளஸ்ஸோட இணைவது ப்ளஸ், மைனஸோட இணைவது மைனஸ். ஆகவே ப்ளஸ்ஸோட இணைஞ்சா மின்னோட்டம் இப்படி போகும், மின்னோட்டம் இப்படி போனால் இலத்திரன் எதிர் திசையில் பாயும். ஸோ அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். எதிர் திசையில் பாய்ஞ்சால் இங்கிருந்து இலத்திரன் பாயி இங்கே வரணும். இலத்திரனை இழப்பது அனோட்டு, இலத்திரனை ஏற்பது கத்தோட்டு. அது மின் பகுப்போ மின் களமோ டெஃபினிஷன் மாறாது. அதில் இலத்திரனை இழப்பது அனோட்டு, இங்கிருந்து தான் இலத்திரன் இழக்கும். ஆகவே இது அனோட்டு, இது இலத்திரனை ஏற்கும். அவை இது கத்தோட்டு, இது கத்தோட்டுண்டா, இது அனோட்டு, இது அனோட்டுண்டா, இது கத்தோட்டு. அவை அனோட்டு கத்தோட்டை இனங்காண்க என்று சொன்னால் உங்களுக்கு லேசா இனங்காண தெரியணும். சரிதானே? ரைட், ஓகே, மார்க் பண்ணுங்க. இப்போ நடைபெறும் தாக்கத்தை அவன் கேட்குறாங்க, நடைபெறும் தாக்கத்தை கேட்குறாங்க. அனோட்டு கத்தோட்டில் நடைபெற தாக்கம், ஒன்றுல நடைபெற தாக்கம். ஒன்று என்பது அனோட்டாக தொழிற்பட போகுது. இதில் நடைபெற தாக்கம், இதில் நடைபெற தாக்கம், அனோட்டில் நடைபெறும் தாக்கம், அனோட்டில் நடைபெறும் தாக்கம். அனோட்டில் நடைபெறும் தாக்கம், அனோட்டில் நடைபெறும் தாக்கம் கத்தோட்டில் நடைபெறும் தாக்கத்தை இனங்காணுங்க.